அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை வழி நடத்துவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்திலும் நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்க கடந்து செல்வோம். ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிற எந்த ஒருவருக்கும் தேவையான முக்கியமான 4 விசுவாச விதிகளை குறித்து பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கப்படணும் ஆசை இருக்குது. ஆனால் ஆசீர்வதிக்கப்பட தொடர்பான ஆவிக்குரிய விதிகள் இருக்கிறது என்பதை அநேகர் அறிவதில்லை. ஸ்பிரிச்சுவல் லாஸ், so that we can have the blessings. ஆசீர்வாதம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும், உபவாசம் இருக்கணும், காணிக்கை கொடுக்கணும், ஊழியக்காரங்கிட்ட போகணும், ஜெப கூட்டத்தில் கலந்துக்கணும். அந்த மாதிரி தான் நிறைய பேர் நினைக்கிறார்களே ஒழிய ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு அதற்கென்று சில ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபிள்ஸ், லாஸ் இருக்குது. அதுக்கு தெரியறதில்ல. இன்னைக்கு நிறைய போதில் அதை போதிக்கிறதே இல்லை. ஏன்னா இவங்க தான் வந்து காலைல என்ன செய்கிறாங்க, இன்றைய தினம் ஆண்டவர் உன்னை விதமாக என்ன செய்ய போகிறாராம், ஆசீர்வதிக்க போகிறான். மாதம் பிறந்தாச்சுன்னா வந்து இந்த மாதம் கர்த்தர் உன்னை விதமாக ஆசீர்வதிக்க போகிறான். வருஷம் பிறந்தாச்சுன்னா இந்த வருடம் கர்த்தர் உன்னை விதமாக ஆசீர்வதிக்க போகிறான். இந்த மாதிரியே அவங்க சொல்லிட்டதுனால அப்புறம் ஆசீர்வதிக்கப்படுங்க நாம் என்ன செய்யணும் மக்களுக்கு தேவையில்லை. ஐயா தான் வந்து சொல்லிட்டார்ல, காலையிலே சொல்லிட்டாரு. ஒருத்தர் 2 பேர் சொன்னால் பரவாயில்ல, லைனாக வராங்க. ஒருத்தர் ஆசீர்வாதத்தை பெற்றாலே போதும். இருந்தாலும் நமக்கு கர்த்தர் எண்ணிலடங்காத ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறார், எண்ணிலடங்கா ஊழியக்கார வழியாக. ஆமாம், ஒருத்தர் களஞ்சியம் எல்லாம் நிரம்பி வழிங்கிறாரு, ஒருத்தர் இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்கிறாரு, ஒருத்தர் வந்து 2 எத்தனையாக பரப்புங்கிறாரு. எத்தனை ஆசீர்வாதத்தை தான் வாங்கி வைக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனையோ ஆசீர்வாத வாக்குத்தத்தங்களை பெற்றிருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமை அடையவில்லையே. அதுதான் பிரச்சனை. காரணம் என்னவென்றால் ஆசீர்வதிக்கப்படுவது தொடர்பாக ஆண்டவர் என்ன வழியை வச்சிருக்கிறார்? ஜெபம்தான் அதனுடைய வழியா? இப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், ஆராதனை பண்ணணும், இப்படி தான் அறிஞ்சிருக்கிறோம். இதெல்லாம் செய்யணுங்க. அதனுடைய அர்த்தங்கள் வேறு. ஆசீர்வதிக்கப்படுவதற்கு God has some laws for us. நமக்காக சில சட்டங்களை வச்சிருக்கிறார். இப்போ உதாரணமாக எல்லாருக்கும் யாரை மாதிரி ஆசீர்வதிக்கப்படணும் ஆசை பைபிளில்? ஆபிரகாமை போல். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்ட்டு. சரி, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டவனுடைய பின்னணியில் சில விதிகள் செயல்பட்டது, சில அறிவு நிலைகள் இருந்தது, சில அனுபவங்கள் இருந்தது. அவைகள் அநேகர் அறிகிறதில்லை. முதலாவதாக ஆபிரகாமை போல நாமும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை கண்டடைய வேண்டும் என்றால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் செயல்பட்ட அந்த ஆவிக்குரிய விதிகளை அறிய வேண்டும், விசுவாச விதிகளை அறிய வேண்டும். ஆபிரகாம் கண்ட அனுபவம், ஆசீர்வாதம், ஆபிரகாம் பெற்ற அறிவு, இவைகளை அறிய வேண்டும். முதலாவதாக நாம் ஆசீர்வதிக்கப்படணும். சிம்பிளாக எல்லாம் சொல்லிடுறேன், ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறேன். நாம் ஆசீர்வதிக்கப்படணும்னா என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், நல்லா ஜெபிக்கிற ஒரு பழக்கம் மட்டும் போதாது, உபாசிக்கிற பழக்கம் மட்டும் போதாது, காணிக்கை கொடுக்குற பழக்கம் மட்டும் போதாது, விசுவாசிக்கிற பழக்கம் மட்டும் போதாது. முதலாவதாக ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிற எந்த ஒருவரும் தங்களோடு ஆசீர்வதிக்கிற தேவன் இருக்கிறார் என்கின்ற ஒரு அஷ்யூரன்ஸை பெறணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we must be very sure that we are with our God who will bless us. நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் நம்மோடு என்ன செய்கிறார்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் முதலாவது நடந்தது என்னவென்றால், தேவன் ஆபிரகாமுக்கு தம்மை வெளிப்படுத்தி ஆபிரகாம் தேவனை அறிய செய்தார். அங்கிருந்து ஆரம்பிச்சு ஒரு அனுபவம் ஆபிரகாமுக்கு நிகழ்ந்தது. அவன் தேவனை கண்டடைந்த அனுபவம் இல்லை என்றால் தேவன் அவனை கண்ட அனுபவம். அவன் தேவனோடு இருந்த அனுபவம் இல்லை என்றால் தேவன் ஆபிரகாமோடு இருந்த அனுபவம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அது என்ன வேணும்? முதலாவது ஆசீர்வதிக்கப்படுறது என்ன வேணும்? முதலாவது இந்த கிரவுண்டை நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும். அதாவது இதில் வந்து நீங்கள் ஒரு ஷியூர் ஐடியா வேணும். என்னோட ஆண்டவர் வந்து இருக்கிறார். எபேசியர் 3:17 என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தினாலே கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணணும். இங்கேருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். புரிகிறதா? தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்முடன் ஆண்டவர் இருக்கணும். இன்றைக்கி பரிதாபகரமாக கிறிஸ்தவ பெரும்பாலான மக்களுடைய நம்பிக்கையெல்லாம் இந்த ஊழியக்காரங்கிட்ட ஆசீர்வாதம் ஆண்டவர் இருக்கிறாரு, அவங்க நடத்துகிற ஜெப கூட்டத்தில் ஆண்டவர் இருக்கிறார். அதனால் வந்து சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவிக்குரிய வழிகாட்டுதல் கொடுப்பேன். என்ன வழிகாட்டுதல்? அவர்கிட்ட நீ போய் ஜெபம் பண்ணிக்கியா, இவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்க. நான் ஒரு முறை சென்னையில் இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அது ஒரு ஊழிய குடும்பம், அந்த ஊழிய குடும்பத்தில் மிக ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இருக்குது. அது தொடர்பாக எங்களோடு அவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் வந்து இன்னொருத்தர் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணதை பற்றி இவங்க கிட்ட சொல்கிறாங்க, ஒன்றும் கிடையாது, எங்கேயோ ஒரு ஜெப கூட்டம் நடக்குதான், அதில் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் ஃபோன் பண்ணி நீ வந்து என்ன பண்ணு,
உடனடியாக அந்த ஃபோன் பண்ணி என்ன செய், அதாவது அந்த லைவில் கலந்துக்கிட்டு என்ன ஆகிடும், என்ன நம்பிக்கை, எங்கேயோ ஒரு இடத்துல ப்ரேயர் மீட்டிங் நடக்குதான், அந்த ப்ரேயர் மீட்டிங் லைவில் போயிட்டுருக்குது, அதில் இவங்க கலந்துக்கிட்டு அதில் ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டை போட்டால் உடனே ஆசீர்வாதம் வந்துடுவாங்க. இது அந்த அட்வைஸ் கொடுக்கறத யாருக்கு தெரியுமா? அவங்க ஒரு பெரிய ஊழிய அமைப்பே நடத்துகிறாங்க. நிலவரத்தை பார்த்தீங்களா? அப்போது ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோட இருந்தால், எங்கே ஒரு ஊழியக்காரட தேவன் இருக்கிறான், அவர் நடத்துகிற கூட்டத்தில் இருக்கிறானா, அவருக்கு நீங்கள் ஜெப குறிப்பு எழுதி போட்டால் அவர் நல்லது செய்வானே. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஆக இன்றைக்கு வாருங்கள் எங்கள் ஜெப கூட்டத்துக்கு நீ ஆசீர்வதிக்கப்படுங்கள் சொல்லுகிற பொழுதும், இந்த மாத வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது என்ன அவங்க இல்லை ஒன்று சொல்லாமல் சொல்கிறாங்கன்னா, உங்கள் கூட ஆண்டவர் இல்லவே இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் கூட ஆண்டவர் இல்லை. இந்த மாதம் உங்களை இப்படி ஆசீர்வதிக்க போகிறதா ஆண்டவர் என்கிட்ட சொன்னார். ஏன்னா உங்கள் கூட இல்லைல்ல. உங்கள் கூட இருந்தால் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார். உங்கள் கூட இல்லை, என்கிட்ட சொல்லி அனுப்பினார், போய் சொல்லு அந்த ஜென்மத்துக்கு இந்த மாதம் என்ன பண்ண போகிறேன், இப்படி ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லி அப்படின்ட்டு. அடுத்தது என்ன பண்ணுறாரு, எங்கள் ஜெப கூட்டத்துக்கு வந்தவர்களாம் என்ன செய்கிறார்கள், ஆசீர்வதிக்க அருள்நாதர் இறங்கி வந்து என்ன பண்ணுறாரு. ஏன்னா அருளும் அங்கேருந்து இறங்கி வராரு. இங்கே போகிறவங்க இவங்க கூட ஆண்டவர் இருந்தால் அவர் அங்கேருந்து இறங்கி வர வேண்டிய தேவை கிடையாது இல்லையா? இவங்க கூட இல்லாதனால இவங்க அங்கே போகிறோன்னா அவர் எங்கேருந்து இறங்கி வராரு. யாரோ ஒருத்தர் ஜெப கோரிக்கையோடு வந்திருக்கிறாங்க, நம்ம இறங்குவோன்னு எங்கள் வீட்டு இறங்குறாரு. ஆமாம், நம்முடன் இல்லைன்னா அவங்க சொல்கிற மாதிரி இறங்குற கருத்தை தான் என்ன செய்வோம். இருக்கிற கர்த்தரை பார்க்கணுங்க, இறங்குகிற கர்த்தர் இல்லை. நம்ம இப்போ எல்லாருமே என்ன இறங்குவீராக என்னமோ அவர் அங்கே உட்காந்துருக்கிற மாதிரி நான் இல்லை இறங்க மாட்டேன், இல்லை இறங்குவீராக. சில நேரத்தில் பிள்ளைகள் எங்கேயா மேலே ஏறி போயிடும், பெற்றோர் கெஞ்சுவாங்க, இறங்குறியா இல்லை என்ன, அப்புறம் நடக்கிறது வேற. அது மாதிரி தான் இப்போ இறங்குவீராக அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறது. ஆனால் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நம்மோடு என்ன செய்யணும், ஆண்டவர் இருக்கணுங்க. அந்த ஆண்டவரை தான் நம்ம அறியணும். ஆக முதலாவதாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடன் ஆண்டவர் இருக்கிறார் என்கிற அனுபவத்தை பெறணும். அந்த அறிவு ஆபிரகாமுக்கு வந்தது. ஆபிரகாம் முதல்ல பெற்ற என்ன தெரியுமா, நான் தேவனை கண்டேன், தேவன் என்னை கண்டார், என் வாழ்வு தேவனால் சந்திக்கப்பட்ட வாழ்வு, நான் தேவனை சந்தித்த அனுபவம் உடையவன். இதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையுடைய பேஸ், ஃபவுண்டேஷன். அதுதான் பேசிக், அதுதான் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர். ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய வெற்றி எங்கே இருக்குன்னு சொன்னால், என்னை தேவன் கண்டுகொண்டார், நான் தேவனை கண்டுகொண்டேன். அப்போது இதில் நம்ம அன்சர்டனாகவே இருக்கக்கூடாது, கர்த்தர் நம்மோட இருக்கணும். ஒரு நாம் நினைக்கலாம் ஆபிரகாமுக்கு நடந்தது மாதிரி எல்லாருக்கும் நடக்கவா செய்யுது. ஆபிரகாமை தேடி பிடிச்சி போய் நான் வந்திருக்கேன்னு சொல்லி அவனோட பேசினார், பழகினார். நான் எத்தனையோ தரம் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், வாருமையா போதகரே, வந்தம்மிடம் தங்குமையா, சேருமையா பந்தியிலே அப்படின்னா எத்தனையோ முறை கூப்பிட்டுருக்கேன். அவர் வரலையே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வந்தது போல், இல்லை ஆபிரகாம் இடத்தில் நேரடியாக வந்தது போல் இப்பொழுது வர வேண்டிய தேவை இல்லை. ஆபிரகாம் தேவன் அறியாத அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தபடினால்தான் அந்த தேவன் நேரடியாக சென்று சில காரியங்களை பேச வேண்டியது. இப்போ ஆண்டவர் தம்முடைய எல்லா காரியங்களையும் வேதத்தில் எழுதி அவரை கண்டடைவதற்கான வழியை நமக்கு என்ன செய்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார் இல்லையா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொள்ளுகிற எத்தனை பேர், அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாவதற்கு வழி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இப்போ நாம் ஆபிரகாமை போல என்னை ஆண்டவர் சந்திக்கட்டும், இல்லை வார்த்தைகள் மூலமாக தான் நம்ம சந்திக்கணும். வார்த்தைகள் சொல்லுகிறது இல்லையா? அவருடைய நாமத்தில் நீ விசுவாசம் வச்சு அவரை நீ தேடினா அவர் என்ன செய்வார், வந்துடுவார் அப்படின்ட்டு. அப்போது முதலாவது நம்ம வாழ்க்கையில் எதை ஷூர் பண்ணணும், தேவன் நம்மோடு இருக்கிறார். இப்போது நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களில் எத்தனை பேரோட ஆண்டவர் இருக்கிறார்? யார் யாரெல்லாம் அந்த காலை வேளையில் பரிபூர்ண நிச்சயத்தோடு ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்ல முடியும்? வழக்கமாக நான் சொல்லுவது போல் கைகளை நீங்கள் உயர்த்த வேண்டாம். ஒருவேளை கைகளை உயர்த்த முடியாத நிலைமையில் பக்கத்தில் சிலர் இருந்தால் அவங்களுக்கு சங்கடமாக இருக்கும். இவங்க எல்லாம் ஒன்று முன்ன பின்ன யோசிக்காமல் கையை தூக்குறாங்களே, சும்மா இருக்கிறதுனால கையை தூக்குறாங்களா, இல்லை கையை தூக்காமல் இருந்தால் பக்கத்தில் இருக்கும் தப்பாக நினச்சிக்கோன்னு கையை தூக்குறாங்களா? எனிகோ இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் ஒரு கேள்வி, உங்களோட ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். சரி, ஏன் இருக்கிறாரு? நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டோம். சரி, ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார் என்பது நம்ம எளிதாக அறிக்கிட முடியும்.
ஆனால் இதில் நம்மளுடைய மனதுக்குள்ளே நாம் ஒரு நிச்சயத்தை உருவாக்கணும். அதாவது நம்ம கேட்குறவள்ள ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம நிறைய பேர் ஞானஸ்நானம் வாங்கியிருக்கிறோம் இல்லையா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அடையாளம் ஞானஸ்நானம் வாங்கியிருக்கிறோம். அதனால் நம்ம ஆண்டவரை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லுவது நமக்கு கடினமான காரியம் இல்லை. ஆனால் அதுவல்ல, ஆர் வி ஷூர் தட் காட் இஸ் வித் அஸ், ஆண்டவர் நம்முடைய இருக்கிறார் என்கிற நிச்சயம் இருக்கா? அந்த நிச்சயத்தை எப்படி அறிகிறது அப்படின்னு சில அளவுகள் இருக்கிறது. ஆபிரகாமிடத்தில் லிட்டரலாக ஆண்டவர் போனார், அதனால் வேறு எந்த எவிடன்ஸஸும் தேவைப்படலை. ஆனால் இன்றைக்கி நம்மோட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை எப்படி அறிவது அப்படின்னா அதற்கு நிறைய அடையாளம் இருக்குது. சிலர் இதில் நான் கேட்டேன், எப்படி இருக்கிறான்னு கேட்டால், பாருங்கள், ஒரு வேலை வாங்குறது எவ்வளோ அலைஞ்சு கிடைக்கல, எனக்கு வேலை கிடைச்சிது அதிசயகரமாக, அதனால் ஆண்டவர் இருக்கிறான்னு நான் புரிந்து கொண்டேன். சிலருக்கு நல்ல தொழில் அமைந்தால், சிலருக்கு நல்ல வீடு கட்டுற வாய்ப்பு கிடைத்தால், சிலருடைய பொருளாதார நிலைமை வலிமை அடைந்தால், சிலருக்கு கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைத்தால், சிலருக்கு குழந்தை பிறந்தா, என்ன சொல்கிறான், கர்த்தரினோட இருக்கிறா, இல்லைன்னா இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு. ஆண்டவர் நம்மோடு இருப்பதனால இது போன்ற நல்ல காரியங்கள் நடைபெற முடியும். ஆனால் அவைகளை வைத்துக்கொண்டு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறான்னு என்ன செய்ய முடியாது, உறுதியாக சொல்ல முடியாது. உலகத்தில் ஆண்டவரை அறியாத நிறைய பேரிடத்திலும் நாம் எவைகளை இப்பொழுது சொன்னோமோ அவைகளாம் இருக்கிறது. அதனால் அவர்கள் ஆண்டவர் இருக்கான்னு சொல்ல முடியும். எனவே ஆண்டவர் நம்மோடு இருந்தால் பல உலக பிரகாரமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஆனால் அதை வைத்துக்கொண்டு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. நிச்சயமாக தெரியலாம், ஆண்டவரால் தான் எனக்கு இது நடந்தது. இருந்தாலும் அதுவல்ல உங்களுடைய ஸ்ட்ராங் எவிடன்ஸ். இதற்கு அப்பால் ஆவிக்குரிய ரீதியான சில அடையாளங்கள் இருக்கிறது, அதை புரிஞ்சுக்கணும். இதை நம்ம அனுதின வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்றால் சிந்தித்து அவைகளை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இருக்கிறார் என்பதற்கு உறுதியான அடையாளங்கள் வேணும். அந்த உறுதியான அடையாளங்கள் இருந்தால் நீங்கள் ஆசீர்வாதமாகவே வாழப்போகிற நிச்சயம் உங்களுக்கு நிச்சயம் வந்துடும். அல்லேலூயா. அடிப்படையாக தான். அப்போ எப்படி ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார்? முதலாவது எல்லோருக்கும் தெரிந்த உண்மைகள் தான், வழக்கமாக உங்களோட பகிர்ந்து கொள்கிற காரியங்கள் தான். ஆண்டவர் நம்மோடு இருந்தால் நம்ம வீடு வசதி, ஆஸ்தி அந்தஸ்து வசதிகள் முன்னாடி மோசமாக தாழ்வாக இருந்தால் இப்போ உயர்ந்த நிலைமை வந்துடும், இப்படி இருக்கலாம். அவைகளை வைத்துக்கொண்டு ஆண்டவரை என்ன செய்ய முடியாது, நம்மோடு இருக்கிற சொல்ல முடியாது. சில நேரத்தில் இவைகளை தந்துவிட்டு அவர் தூரமாக கூட இருக்கலாம். நம்மோடு அவர் இருக்கிறார். அதற்கென்று இருக்கிற சில அடையாளங்கள் ஒன்று என்னவென்றால், ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்வில் இருந்தால் அவர் யாராக இருக்கிறார்? பரிசுத்தமான ஒரு தெய்வமாக இருக்கிறார். அவர் அவிதமாக இருக்கும் பொழுது அவர் யாருடன் இருக்கிறாரோ அந்த மனிதனுக்கு ஒரு மனநிலை உருவாகும், ஒரு மைண்ட் செட். அது என்ன மைண்ட் செட்னு சொன்னால், பாவத்திற்கு எதிரான ஒரு மனநிலை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாவத்துக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்குதா அப்படின்னா, தவறானவைகள், சரியற்றவைகள், தேவனுக்கு உகந்ததல்லாதவைகள் என்பது போன்ற காரியங்களை அடையாளம் காணவும், அவைகள் குறித்து ஒரு எதிர்ப்புணர்வு, ஒரு ரெசிஸ்டிங் ஒரு ஃபீலிங், அதில் நிறைய விரும்பத்தக்கவைகளாக இருக்கலாம். நமக்கு ரொம்ப ஆசை உருவாக்குறவங்க அதில் இருக்கும். இருந்தாலும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறதுனால நீங்கள் அவைகளை குறித்த ஒரு எதிர்மான நிலை. இதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கிளியர் எவிடன்ஸ். என்னது? ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால தவறானவைகள், பாவமானவைகள், தேவனுக்கு உகந்தது அல்லாதவைகள், இவைகளை குறித்த ஒரு எதிர்ப்புணர்வு இருக்குது. இவைகளை குறித்த ஒரு எதிர்ப்புணர்வில் சாதாரணமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால், உதாரணமாக ஒரு பண ஆசை எடுத்துங்க, ஒரு பொருளாசை எடுத்துங்க, ஒரு வெறுப்பு விரோதம் கசப்படை எடுத்துக்க, இல்லைன்னு சொன்னால் ஒரு தப்பான பேச்சு, தப்பான சிந்தனை, இவைகளை போன்ற காரில் ஒரு எதிர்ப்புணர்வு இருக்கிறதா? உதாரணம், உங்கள் மனசுக்குள்ளே ஒரு தவறான ஆசை வருது. தவறான ஆசை வருகிற பொழுது அது நீங்கள் ஜெயிச்சிட்டீங்களோ இல்லையா, அது அடுத்த பகுதி. அதை குறித்து எதிர்ப்புணர்வு வருகிறதா? உள்ளுக்குள்ளே எதிர்க்கிற ஒரு மனநிலை இருக்கிறதா? தவறான ஒரு சிந்தனை வந்தால், தவறான ஒரு சுபாவம் கொடுத்து வெளிப்படுகிற பொழுது அவளை எதிர்க்க வேண்டும் என்கிற ஒரு மனநிலை இருக்கிறதா? சில நேரங்களில் நம்ம சில நேரங்களில் என்ன பண்ணுறோம், தவறான சில காரியங்களை செய்துடுவோம். சமீபத்தில் பார்த்திங்கன்னா, என் மகன் மேலே எனக்கு கொஞ்சம் கோபமான ஒரு மனநிலை ஒரு நாள் ஏற்பட்ட பொழுது நான் திடீர்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். அது ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் கிடையாது. என்ன வார்த்தைன்னு கேட்காதீங்க, கோபத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை. அப்போ கொஞ்சம் நான் கோபமாக பேசும்போது அந்த வார்த்தையை சொல்லிட்டேன். சொன்ன உடனே யோசிக்கிறேன் பாருங்கள், அந்த வார்த்தையை வாழ்க்கையில் ஒரு காலத்துலையும் சொன்னது கிடையாது. இத்தனை வருஷம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அந்த வார்த்தை நீங்கள் நினைக்கிறது அதை கற்பனை பண்ணுறீங்களே என்னமோ தெரில. அதை நான் என்னையுமே சொன்னது கிடையாது. இதை விட எவ்வளோ பெரிய டென்ஷனான சூழலாம் வந்திருக்குது, எவ்வளோவெல்லாம் போராட்டமான சூழலாம் வந்திருக்குது, அடித்த கொண்டுடலாமா அப்படிங்கிற மாதிரி சில சூழல் செலவில் அப்பொழுது கூட அந்த வார்த்தையை சொல்லலை. அந்த கோபத்தை வெளிப்படுத்த அன்றைக்கி சொல்லிட்டேன். அவன் சொன்ன உடனே என்ன ஆகிடுது,
மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்துட்டு நம்ம இந்த மாதிரி கோபத்தை வந்து கொஞ்சம் டீப்பாக வெளிப்படுத்துகிற வார்த்தை சொன்னதே கிடையாது. இப்போ டக்குன்னு சொல்லிட்டோம்னா அது என்னென்னா அதை ஸ்லிப்பாகி வருகிற வார்த்தை. அது வந்து வில்லிங்காக பேசுகிறது கிடையாது, டெலிபரேட்டாக பேசுகிறது கிடையாது. என்ன செய்கிறோம்? அப்போ அது ஒரு பெரிய வருத்தத்தை கொடுத்தது. ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து பெரிய ஒரு ஃபெயிலியரை கட்ட மாதிரி ஃபீலிங் கொடுத்துச்சு. என்னடா இது நம்ம இத்தனை வருஷம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இவ்வளோ காலம் வராத ஒரு வார்த்தை இப்படி வந்தது, இப்பொழுதும் சொல்லுகிறீங்க தப்பாக புரிஞ்சு கொடுக்குறக்கு. அது வந்து நீங்களாம் சகஜமாக உபயோகப்படுத்துகிற வார்த்தையாக கூட இருக்கலாம். சிலர் பிடிக்கணும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க ஒரு கோபத்தில் வந்து. ஆனால் அது பெரிய அண்டர்ஸ்டாண்ட் என்ன செய்தது எனக்கு கொடுத்தது. நான் அதுக்காக ரொம்பவும் பாரப்பட்டேன். ஏன் அந்த மாதிரி? ஆனால் சர்வசாதாரண மனுஷன் பேசுகிற வார்த்தை தானே அது, சாதாரணமாக பேசுவாங்களே, ஏன் எனக்கு அது வந்தது? இல்லை, அது போன்ற வார்த்தைகள் தவறு என்கிற உணர்வை நான் பெற்றிருக்கிறேன். அதை குறித்த ஒரு எதிர் மனநிலை எனக்கு இருக்கிறது. அந்த எதிர்மனநிலையை தாண்டி வருகிற பொழுது அது மேல் என்ன செய்கிறது? ஒரு வருத்தம் ஏற்படும். எதுக்கு இதை சொல்லுவேன்னா, வாழ்க்கையில் வந்து நம்ம 100% பர்ஃபெக்டாக இருக்கிறோமாங்கிறது இல்லை. ஆனால் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு உகந்ததல்லாதவர்கள் என்று அடையாளம் கண்டு இது வந்து அதை நம்ம எதிர்க்கணுங்கிற ஒரு மனநிலை இருக்கிறது. அதைத்தான் எபிரேயர் 12:4 என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். பாவத்திற்கு எதிராக போராடுறோம் இல்லையா? we are struggling against sin. பாவத்துக்கு எதிராக போராடுறோம். அப்போது இதுதான் மிக முக்கியமான அடையாளம். நான் பாடிக்கிட்டே இருக்குங்க, நான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நான் துதிச்சுக்கிட்டே இருக்கிறேன், அந்த மாதிரி ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அப்படி அல்ல. முதலாவது ஆண்டவர் உங்களோடு இருப்பதனுடைய மிக முக்கிய அடையாளம் என்ற ஆண்டவர் பரிசுத்தமான தேவன் உங்கள் வாழ்க்கையில் வந்த பிறகு ஒரு பாவ எதிர்ப்பு உணர்வு, ஒரு பாவ எதிர்ப்பு மனம். இந்த மாதிரி நான் சிந்திக்கக்கூடாது, இந்த மாதிரி நம்ம பேசக்கூடாது, இந்த மாதிரி நடக்கக்கூடாது, இந்த மாதிரி ஆசைப்படக்கூடாது, இந்த மாதிரி நான் வந்து ஒரு விஷயத்தை என்ன செய்யக்கூடாது, திட்டமிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர்மான நிலை. ஒரு விஷயம் உங்களுக்கு எதிராக வருகிற பொழுது இல்லை இதற்கு நான் நோ சொல்லணும் அப்படிங்கிற மனநிலை வருகிறதா. இரண்டாவது, ஆண்டவர் நம்மோடு இருந்தால் அவர் விரும்புகிற பரிசுத்தமான காரியங்கள் மேலே நமக்கு ஒரு we will have a desire. இப்போ ஒரு நல்ல ஒரு க்ளீனாக ட்ரெஸ் பண்ணுற ஒருத்தரோட உங்களுக்கு கம்பெனி இருக்குன்னு சொன்னால் அவரை பார்க்க உங்களுக்கு என்ன வரும்? அவரை மாதிரி ஒரு சிலருக்கு தான் வரும். சிலவில் உதாரணம் சொல்கிற வழியும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சிலர் வந்து நீ எப்படி தான் சுத்தமாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, நான் இருக்கிறபடியே இருக்கிறேன். சிலபடி இது பாருங்கள், ஒரே இடத்துல தான் இருப்பாங்க, ஒருவர் இன்னொருவர் என்ன செய்ய மாட்டார், தாமரைகளை தண்ணி இருப்பாங்க, அப்படி தானே? அந்த தண்ணி அங்கங்கே ஓடிட்டே இருக்கும். கடைசியில் பார்த்தா அந்த தாமரையிலையும் தண்ணிக்கு என்ன செய்யாது, இம்பேக்ட் ஆகவே மாட்டாங்க. சிலர் லைஃப் லாங் இருந்தாலும் சிலர் என்ன செய்ய மாட்டாங்க, இம்பேக்ட் ஆக மாட்டாங்க. ஆனால் நார்மல் ரூல் என்னென்னு சொன்னால், ஒரு உணர்வுள்ள மனுஷன் வந்து ஒரு நல்ல சுத்தபத்தமாக இருக்கிற ஒருத்தரோட அசோசியேஷன் இருக்கிறவில்ல, அவர் கொஞ்சம் நல்லா இருக்கிறத பார்த்து அவர் என்ன பண்ணுவார், நம்மளும் அதை மாதிரி, இவர் இவ்வளோ க்ளீனாக சட்டை போடுறார், நாம் அதை மாதிரி சட்டை போடணும், இவர் இவ்வளவு க்ளீனாக ஷூலாம் வச்சுருக்கிறாரு, இவர் க்ளீனாக ஷர்ட்டில் அயன் பண்ணிட்டு இது பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு என்ன வரும் நமக்கு. நம்மளை அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம், இமிடேட் பண்ணுறதுக்கு நம்மளை தூண்டும். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்வில் வந்திருக்கிறதா? சரியான காரியங்களுக்கு குறித்த ஒரு ஆசை நமக்கு வருகிறதா? 2 கொரிந்தியர் 4:2 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் அந்தரங்க காரியங்கள்னா வெளியே பார்க்க முடியாத காரியங்கள், வெளியே ரிவீல் ஆகலை, வெளியே வந்து எக்ஸ்பிளிசிட்டாக என்ன செய்யலை, டிஸ்பிளே ஆகலை. ஆனால் அப்போ பவுல் என்ன சொல்லுகிறார்னா, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல். எங்கள் வாழ்க்கையில் என்ன இல்லை, தந்திரம் இல்லை, கபடம் இல்லை. இப்போ முதலாவது ஆண்டவர் நமக்கு உள்ளே இருக்கான்னு வச்சிங்களா. அப்போ உள்ளே இருக்கிறான்னு அந்த உள்பகுதி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் எங்கூட தான் இருக்கிறாரு, நான் வழக்கம் போல் இருக்கிறேன்னா, ஆண்டவர் எங்கூட தான் இருக்கிறார், நான் வழக்கம் போல் பேசுகிறேன், ஆண்டவர் எங்கூட தான் இருக்க, வழக்கம் போல் ஆசைப்படுறேன். இல்லை, அவர் உங்கள் கூட இருந்தால், என் கூட இருந்தால் வழக்கம் போல் எல்லாம் பண்ண முடியாது. அவருக்கு உகந்தது அல்லாதவில் எல்லாம் நமக்கு உள்ளே இருக்க முடியாது. ஆண்டவர் அன்புள்ள தேவன், ஆண்டவர் சாந்தமுள்ள தேவன். ஆனால் உங்களுக்குள்ளே வெறுப்பும் விரோதமும் கசப்பும் இருந்தால், எனவே தான் எபேசியர் 4:31 வாசிக்கும் பொழுது, அதுபோல் யாக்கோபு 3:14 வாசிக்கும் பொழுது, இது போன்ற காரியங்களை என்ன செய்யாத உள்ளே வைக்காதருங்கள். ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். இதெல்லாம் நீங்க கடவுள். ஏன்னா இதெல்லாம் உங்க உள்ள இருக்கிறவள்ள உங்களோட எப்படி ஆண்டவர் இருக்க முடியும்? அப்போ பரிசுத்தமான தேவன் இருக்கிறார்னு நம்புகிற எவருடைய வாழ்விலும் யாரை குறித்த வெறுப்பும் கசப்பும் கோபமும் என்ன செய்ய முடியாது, நிலை கொள்ள முடியாது. வரும்
இன்னொரு அநீதி செய்தால், அக்கிரமம் செய்தால், இன்னொரு தப்பாக நடந்துக்கிட்டால் நமக்கு கோபம் வரும், வெறுப்பு வரும், விரோதம் வரும். எனக்கு வரவே வராதுன்னு சொன்னால் அது மாய்மாலம். எனக்கே வருது. பிரசங்கம் பண்ணுற நானே சொல்கிறேங்க, நீங்கள் ஏதாவது ஒரு விதமாக நடந்துக்கிட்டே எனக்கு உங்கள் மேலே கோபம் வரதான் செய்யும். நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டாலும் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குனாலும் சொல்ல மாட்டேன். ஆனால் உங்கள் மேலே கோபம் வர அந்த கோபம் தங்காது. உங்கள் மேலே வெறுப்பு வர அந்த வெறுப்பு தங்காது. உங்கள் மேலே அதிருப்தி வர அந்த அதிருப்தி தங்காது. அதெல்லாம் தங்குறதுக்கெல்லாம் இடம் கிடையாது. நம்ம வீட்டுக்குள்ளே பூச்சி வந்துன்னா பூச்சியே வரக்கூடாது நம்ம சொல்ல முடியாது, ஆசைப்படலாம். வரோம், வந்தால் என்ன பண்ணுறோம்? துரத்தி விடுறோம் இல்லையா? அதே போல தான் தேவனுக்கு உகந்ததில் அதுவே நமக்குள்ளே தங்க முடியாது. வரம் வந்துட்டு ஐயோ உள்ளே யார் இருக்கிறா? பரிசுத்தமுள்ள தேவன் இருக்கிறார். அப்போ நானே யோசிக்க மாட்டேன், அவர் உள்ளே இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, உள்ளே இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரும் என்னோடு இருக்கிறார், வைராக்கியம் என்னோடு இருக்கிறது, கர்த்தரும் என்னோடு இருக்கிறார், கோபம் என்னோடு இருக்கிறது, தேவனும் என்னோடு இருக்கிறார், தந்திரம் என்னோடு இருக்கிறது, கபடம் என்னோடு இருக்கிறது, மாய்மாலம் என்னோடு இருக்கிறது. இல்லை, இருக்க முடியாதுங்க. இதில் நீங்கள் ஷூர் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூ ஆர் த பிளஸட் கம்யூனிட்டி, யூ ஆர் த பிளஸட் பீப்புள். ஆசீர்வாதத்தினுடைய அடிப்படை ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் தன்னிடத்தில் வந்ததையும் தன்னோடு இருக்கிறதையும் உறுதிப்படுத்தி கொண்டான். ஹி கன்ஃபர்ம்ட். அப்போ உள்ளுக்குள்ளே இருந்தால் இந்த காரியங்களாக இருக்கும். அடுத்து மிக முக்கியமான ஒன்றுன்னு சொன்னால் ஒரு இன்டர்னல் அக்கௌண்டபிலிட்டி. இப்போ நிறைய நேரங்களில் உங்களுக்குள்ளே இருக்கிறத ஒரு தரம் பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன வேணாலும் உள்ளே என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறனால் வேறு யாரும் பார்க்கலை, நீங்கள் என்ன செய்றீங்க, அவர் உள்ளே இருக்கிறதுனால அதை உணர்றீங்க. ஒரு பொறுப்புணர்வு நமக்குள்ளே வருது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அப்படின்னு நடத்தோம்னா நீங்கள் மற்றவங்க பார்க்கலங்கிறதுக்காக சில விஷயங்களை என்ன செய்ய முடியாது, உள்ளே வைக்க முடியாது. இப்போ நான் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இதை பப்ளிக் டாய்லெட்டெல்லாம் போகிறவங்கள சில ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், அப்போ ரெஸ்ட் ரூமெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னால் வந்தவர் என்ன பண்ணுவார்னா ஒரு பைப்பை திறந்து வச்சுட்டு போயிருப்பார், கொஞ்சம் திறந்து வச்சுருப்பார் பாதி. சிலருக்கு தான் நேரம் இருக்காதுல்ல. நிறைய பேர் பாதி ரொம்ப அவசரம், இந்த டேப் திறப்பாங்க, பாதி என்ன செய்ய மாட்டாங்க, இந்த பாட்டில் திறப்பாங்க, பாதி இதை என்ன செய்ய மாட்டாங்க, மறுபடியும் என்ன செய்வாங்க, பாதி மூணு. சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சாப்பாடு செஞ்சாங்கன்னா கரண்டி உள்ளே தான் இருக்கும், மூடி மேலே இருக்கும். உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரேன். ஏன் கரண்டியை வெளியே எடுத்துகிட்டு பாத்திரத்தை மூடுறதுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. பாட்டில் திறந்தோடனே நம்ம என்ன செய்யல, மூடுறதுக்கு நேரம் இல்லை. டேபிள்லேருந்து எடுத்ததை டேபிளில் வைக்கிறது நமக்கு நேரம் இல்லை. அது மாதிரி சில என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரெஸ்ட் ரூம்ஸுக்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளால் முடிஞ்சது பாதி தான் சாத்தணும்னு போயிடுவாங்க. இப்போ நான் உள்ளே போவேன், எனக்கு அது தேவை கிடையாது, அந்த டேப்புக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் பார்க்குறேன் இவனை திறந்து விட்டு போயிருக்கான் அப்படின்னு. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, நமக்கு என்னையா நான் திறக்கல, நம்ம வேலையை பார்த்து நம்ம போவோம். அப்போ திடீர்னு ஆண்டவர் எனக்குள்ளே சொல்லுவார், ஏன் நீ பார்த்தல அதை என்ன செய்யலாம், சாத்தலாம். இல்லை நான் சாத்தினா உடனே நான் அந்த ஹோட்டல்காரர் வந்து என்னை பாராட்ட போகிறாரா, இல்லை நான் அவர்கிட்ட போய் நான் சொல்லி ஐயா திறந்து வச்சுட்டு போனால் சாத்தினேன் எதாவது கொடுங்க அப்படின்னு கேட்க முடியுமா? ஒன்றும் கிடையாது, ஒரு ரிவார்டும் கிடையாது. ஆனால் என்ன, ஏன் அதை செய்கிறோம்? சில வேளை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா சில வேளை சில குப்பை வந்து தரையில் கிடக்கும். நான் ஒரு முறை போகிறவள பார்த்துருப்பேன், ரெண்டாம் முறை போகிறவளும் பார்த்துருப்பேன். ஏன் ஆனால் எடுக்கலை? ஏன் தெரியுமா? போட்டவங்க எடுக்கட்டும், வீட்டுக்குள்ளே தானே இருக்கிறாங்க. நான் சொன்ன உடனே எல்லோரும் அந்த பக்கமாக பார்க்குறீங்க. நீங்கள் அவங்கவுங்கள பார்த்தாலே நல்லாயிருக்கும். எல்லார் வீட்லேயும் என்ன செய்யும், இதில் நடக்கும், சரிதானே? ஏதோ எங்கேயோ நடக்கிறது மாதிரி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. அப்போ நான் ஏன் அதை எடுக்கலை? தரையில் அது எவ்வளோ நேரமாக கிடக்குது, எடுக்கிறது கண் இல்லை. ஆனால் 2 முறை 3ஆம் முறையில் கர்த்தர்களை பேசுவார், டே நீ பார்க்குறல்ல தூக்கி போட வேண்டியதானே, அது சரியில்லைங்கிறதுனால தான் அப்படி உனக்கு பார்க்குற ஒரு அதிருப்தி வருது. அது தூக்கி போட, இல்லை நான் போடலைல்ல, போட்டவங்களுக்கு அது தெரிய வேண்டாமா? அப்போ அது போன்ற இடங்களில் நம்ம அது போய் நம்ம எடுக்காமல் போனால் என்ன, ஏன்னா வந்து அவங்க கேட்பாங்களா, வீட்டில் தானே இருக்கிற, குப்பை எவ்வளோ நேரமாக தரையில் கிடக்குது எடுத்து போடணும்னு கேட்பாங்களா? நம்ம ஆம்பளைங்களை தான் கேட்பாங்க இல்லையா? ஆம்பளைங்களை குப்பை போட்டாலும் பெண்களை என்ன செய்கிறதில்ல, அதனால தான் ஆணாதிக்கம்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மனம் என்ன செய்யணும், அப்போது அதை பார்த்து நம்ம 2 முறை தான் வந்து இவ்வளோ நேரம் அந்த குப்பையை எடுக்கலை அப்படின்னு பார்த்துட்டு அப்படி பாஸ் பண்ணி நல்ல சமாரியன் ஸ்டோரில் வர மாதிரி போயிடுறது. ஆனால் 3ஆம் முறை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உணர்த்துறார், நான் இங்கே தான் இருக்கிறேன். நீ பார்த்துட்டு யாரோ ஒருத்தருக்கு என்ன பண்ணுற, யாரோ ஒருத்தர் உணர்த்துருக்கா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ட்டு. இதெல்லாம் எதை செய்கிறதுனால நமக்கு உடனே ஏதோ நன்மை கிடைக்கணும் இல்லை. ஆனால் we are pleasing God. அல்லேலூயா.
இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நாம் உணராததை உணர்ந்தது போல பேசுகிறோம், அறியாதை அறிந்தது போல பேசுகிறோம், பார்க்காதை பார்த்தது போல பேசுகிறோம், பெறாததை பெற்றது போல பேசுகிறோம், செய்யாத செய்தது போல பேசுகிறோம், இல்லாத இருக்கிறது போல பேசுகிறோம், இருக்கிறது இல்லாத போல பேசுகிறோம். இப்போது நம்ம வெளியேருந்து ஒருத்தர் வராரு, நாம் அவரிடத்துல ஒரு விஷயத்தை சொல்கிறோம் இப்படின்னு. வீட்டில் நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த ஆள் போகணுன்னு என்ன பண்ணுவார்? என்ன டேடி இப்படி வாய் திறந்து போய் சொல்லிட்டீங்களே. பிள்ளைகளே கேட்கும் இல்லையா, நல்ல பிள்ளைகள்னா. இல்லை இது நம்முடைய குடும்ப பாரம்பரியம்னா அது வேறு விஷயம். எல்லாருக்கும் அது பாரம்பரியமாக இருக்கும். வெளியேருந்து வர்றவங்களுக்கு பையன் பார்க்குறான், அப்பா இப்போ தான் பணத்தை எண்ணி என்ன பண்ணியிருக்காரு, டேபிளில் வச்சுக்கிறேன். ஒரு தடவை வரார், ஒரு அவசரத்துக்கு 100 ரூபா கொடு. ஐயய்யா கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கக்கூடாது, இப்போ தான் ஒரு பொருள் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு. அவன் போன பிறகு பையன் என்ன பண்ணுவான், நம்மளை பார்த்து என்ன ஒரு பார்வை பார்ப்பான் இல்லையா, ஒரு பார்வை பார்ப்பான். என்ன உண்மை, அவ்வளோ காசை வச்சுக்கிட்டு இப்போ தான் அதை இப்படி செலவு பண்ணி சொல்கிறார. அப்போது ஒரு ஒரு ஹியூமன் பீயிங் இருந்தால் நமக்கு அது உணர்வு வருது இல்லை. அப்போ நம்மளோட ஆண்டவர் இருக்காருன்னு சொன்னால் எவ்வளோ உண்மையாக இருக்கணும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்வினுடைய அத்தனை உண்மைகளையும் மற்ற வரவங்கிட்ட எல்லாம் சொல்லணுங்க கிடையாது. ஆனால் உண்மை புறப்பா சொல்லக்கூடாது இல்லையா. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு 50,000 ரூபாய் இருக்குதுன்னு சொன்னால் கூப்பிட்டு பிரதர் எங்கள் வீட்டில் 50,000 ரூபா இருக்குது, பிரதர் சிஸ்டர் எங்கள் வீட்டில் 50,000 சொல்ல தேவையில்லை. ஆனால் எங்கிட்ட 5 ரூபா கூட இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லையா. அப்போ இது போன்ற காரியங்கள் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்குள் ஒருவர் இருக்கிறார், அவர் உங்களை கவனிக்கிறார். இது எப்போ வரும்னு சொல்கிறீங்க? இந்த பிரசங்கத்தை கேட்டதுனால இல்லை, உங்களுக்குள் ஆண்டவர் இருந்தால் வரும். அல்லேலூயா. நான் ஒருபோதும் சட்டத்திட்ட ரீதியாக சொல்கிறதே கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு இருந்தால் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ உங்களுக்குள்ளே உணர்த்தப்படும். இன்னைக்கு செஞ்ச தவிர என்றைக்கே ஒரு பாஸ்ட் உணர்த்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவை கிடையாது. அப்போ இந்த ஏரியாவை நம்ம பார்த்துட்டோன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லலாம், we can confirm that God is with us. இந்த உணர்வுகளெல்லாம் எதனால் வருகிறது? எனக்கு வீடு இருக்குது, வசதி இருக்குது, கோல்டு இருக்குது, செல்வம் இருக்குது, அதனால் ஆண்டவர் இருக்கிறான்ல. இது போன்ற உணர்வுகள் சாதாரணமாக யாருக்கு இருக்காது, எனக்கு இருக்கிறது. என்னுடன் ஆண்டவர் இருக்கிற அப்படின்னால ஐ ஹேவ் சச் அ அவேர்னஸ். இந்த ஆவிக்குரிய உணர்வுகள் உங்களிடத்தில் இருந்தால் அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது, சரி இது ஒன்றுமே இல்லாமல் இருக்க முடியுமா பிரதர்? கொஞ்சம் கொஞ்சம் மனுஷ வாழ்க்கையில் இது எல்லாமே மனுஷ வாழ்க்கையில் வரும். ஆனால் இதில் எதுலேயுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், நிலைத்து இருக்க மாட்டோம். நம்மிடத்தில் தவறானவர்கள் எதுவும் நிலைத்து இருக்காது. நம்மிடத்தில் சரியானவர்கள் எப்பொழுதுமே தூரமாக இருக்காது. அப்போது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறதுனால எப்போவுமே பர்ஃபெக்டாக இருப்போமா? இல்லை. சில நேரங்களில் ஆண்டவர் நமக்குள்ளே இருந்தாலும் ஆண்டவருக்கு உகந்ததல்லாத சில காரியங்கள் நம்முடைய வாழ்வில் நடைபெறும். சிந்தனையில் இருக்கலாம், சுபாவத்தில் இருக்கலாம், செயலில் இருக்கலாம். அதுபோன்ற நேரங்களில் ஐ எம் ஏபிள் டு ஃபீல் தட் இப்போ எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் என்னை பொறுத்த விஷயத்தில் எப்படி இருக்கிறான்னு என்னால் சிந்திக்க முடியும். புரிகிறதா? குறிப்பாக ஆண்டவர் 3 விதமான மனநிலையில் நம்முடன் இருக்க முடியும். இப்போ உறவுகளுக்கு மத்தியில் இருக்கிறோம். உறவுகள் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு விதமான மனநிலை இருக்கிறாங்களா இல்லையா? உங்களோட இருக்கிற உறவுகள் ஒரு நேரம் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, ஒரு நேரம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஒரு நேரம் துக்கமாக இருக்கிறாங்க, ஒரு நேரம் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க, ஒரு நேரம் ரொம்ப விடுவிடுன்னு இருக்கிறாங்களா இல்லையா? குடும்பத்துக்குள் நடக்கின்ற காரியங்களின் அடிப்படையில் உடன் இருக்கிறவர்கள் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்கள். அதுபோல் உங்களுக்குள் ஆண்டவர் இருந்தால் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுங்களோ அதற்கேற்றபடி அவரும் இருப்பார். எனவே தான் எபேசியர் 4:30 என்ன சொல்லுகிறது? மீட்கப்படும் நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த முடியும்னா அர்த்தம். அப்போ ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் இருக்கும் பொழுது எப்பொழுதும் சிரிச்சுக்கிட்டு என் மகன் பர்ஃபெக்டாக இருக்கிறான், 100% பர்ஃபெக்ட் ஒன்றுமே சொல்கிறீங்களா? அப்படி இல்லை. மனித வாழ்க்கையில் சில அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனால் அதை நம்ம புரிஞ்சிக்கணும். ஒன்று, ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் துக்கமாக இருக்க முடியும். இரண்டாவது ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் கோபமாக இருக்க முடியும். மூன்றாவது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்க முடியும். சில மனித உறவுகளுக்கு மத்தியில் மனிதன் போராடிட்டு தான் இருக்கிறான். சில ஆஃபீஸில் பாருங்கள், எப்போவுமே கலீக்ஸ் என்ன செய்கிறாங்க, ஒருவருக்கு போராடிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த கோ எக்ஸிஸ்டன்ஸில் நிறைய ப்ராப்ளங்கள் வருது. அப்போது சில நேரம் உங்களுடைய வாழ்வில் ஆண்டவர் துக்கமாக இருக்க முடியும், சில நேரம் கோபமாக இருக்க முடியும், சில நேரத்தில் போராடி கொண்டிருக்க முடியும். இதை எப்படி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்? அங்கே தான் இருக்கிறது நீங்கள் தேவனோடு இருக்கலாம் இல்லையா என்பது. நாம் என்ன பர்ஃபெக்டாக இருக்கிறோங்கிறதுல இல்லை. துக்கமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், கோபமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், போராடி கொண்டிருந்தால் உங்களுக்கு தெரியும். ஏன் போராடுறாரு?
உன் கூட இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குப்பா. ஏன்னா எனக்கு உகந்தவனாக என்ன செய்யலை, நீ செயல்படுறதில் போதிய ஆர்வம் காட்டலை. ஐ ஹவ் ஸ்ட்ரகிள்ஸ், போராடி கொண்டு தான் வாழ வேண்டியதாக இருக்கும் உன்னோட அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சிலவளை துக்கமாக இருந்து ஏன் துக்கமாகப்படுறாரு? சில பேரண்ட்ஸ் ஏன் வந்து பிள்ளைகள் விஷயம் துக்கப்படுற, ஏன் புள்ள அப்படி பண்ணுது அப்படிங்கிறது தான். ஊரா பிள்ளைகள் 1000 பண்ணுது, அது வேறு விஷயம். ஏன் புள்ள அப்படி பண்ணுதே? அப்போ தேவன் வந்து என் மகன் என் மகள் இப்படி செய்யலாமா அப்படிங்கிற விஷயத்தில் துக்கமாக இருக்கிறான்னு சொன்னால் நம்ம வேண்டாங்கிறதில்ல, நம்மளை வெறுத்ததுனால இல்லை, நம்மளை தண்டிக்கணுங்கிறக்காக இல்லை. ஆண்டவர் வந்து உன்னிடத்தில் நான் இதை எதிர்பார்க்கல, இதை விட பெஸ்ட்டை எதிர்பார்த்தேன். நீ என்ன பண்ணுற? நீ சாதாரணமாக இருக்கிற, அப்படி துக்கமாக இருக்கிற. துக்கமாக இருக்கிறத நீங்கள் எப்போ அறிவீங்கன்னு சொன்னால் அதுதான் ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி. காட் நம்மோடு இருக்கும்போது அந்த ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி ஒர்க் பண்ணும். அப்போது நீங்கள் தேவன் நமக்குள்ளே துக்கமாக இருந்தால் நமக்குள்ள ஒரு இன்னர் ஜாய் இருக்காது. எவ்வளோ இருக்கும், என்னென்னமோ நல்ல காரியங்கள்லாம் நடக்கும், நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும், ஆண்டவரை தந்த நிறைய நன்மைகள் இருக்கும். ஆனால் we can't have that inner joy, அந்த உள்ளான சந்தோஷத்தை உணர முடியாது. அப்போது we can understand that God is not so comfortable with us. என்னுடைய செயல்களோ, என்னுடைய சிந்தனைகளோ, என்னுடைய சுபாவங்களோ, என்னுடைய நடத்தைகளோ, என்னுடைய ஆசைகளோ ஆண்டவருக்கு பொருந்தவில்லை. அதனால் அவர் என்னிடத்தில் என்ன செய்யலை, சிரிச்சிட்டு இருக்கல, சந்தோஷமாக இல்லை. God is not at all happy with me. அது எனக்கு எப்படி தெரியுது? என்னுடைய ஸ்பிரிட்டில் ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவ்னஸ் எப்படி தெரியுது? என்னால் சந்தோஷப்பட முடியலை, நான் அப்படியே அழுதுகிட்டு இருக்கலை. ஆனால் ரொம்ப நார்மலாக இருக்கிற மாதிரி இல்லை. தாவீது ஒரு காலகட்டத்தில் உணர்ந்தான், கிவ் மீ பேக் த ஜாய் ஆஃப் சால்வேஷன், உம்மால் வருகிற அந்த சந்தோஷத்தை மறுபடியும் அடையட்டும் அப்படின்னு கேட்பான். இரண்டாவதாக கோபமாக இருந்தால் எப்படி தெரியும்? ஆண்டவர் கோபமாக இருந்தால் எப்படி தெரியும்? சில நேரத்தில் வந்து பேரண்ட்ஸு பிள்ளை மேலே துக்கமாக இருக்கிறாங்க, கோபமாக இருக்கிறாங்க. கோபமாக இருந்தால் எப்படி தெரியும்? அப்பா அம்மா கோபமாக இருக்கிறவங்கள நீங்கள் வந்து பிள்ளைகளை பாருங்கள், அவங்க எப்படி இருப்பாங்க? ஜாலியாக இருக்க மாட்டாங்க, அவங்க கில்ட்டி கான்சென்ஸில் இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணுங்க வாழ்க்கையில் இதெல்லாம். அப்பா அம்மா பிள்ளைகிட்ட விடுவிடு நம்ம கோபமாக இருக்கிறவங்கள, ஏதாவது ஒரு தவறு பண்ணிவிட்டு அப்பா அம்மா கோபமாக இருக்கிறவங்கள பிள்ளைகளை பாருங்கள், அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்கிறதுக்காக ஜாலியாக இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. அவங்க என்ன செய்வாங்க? செலவில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரித்து காட்டுறது எதுக்குன்னு தெரியுமா? உள்ளே இருக்கிற குழப்பத்தை மறைக்கிறதுக்கு, உள்ளே இருக்கிற போராட்டத்தை மறைக்கிறதுக்கு. புரிகிறதா? தப்பு பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் தப்பு ஒன்றும் பண்ணலை, நீ பாடல எதையாச்சும் சொல்லுவேன், சொல்லிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இது பண்ணிகிட்டு இருப்பான், பாடிட்டு இருப்பாங்க இதில் வர. ஆமாம், பாட்டெல்லாம் வரும், நம்ம நினச்சிடக்கூடாது உடனே. ஓஹோ, நாம தான் கோபத்தில் இருக்கோம், அவங்க ஜாலியாக இருக்கு. இல்லை, ஜாலி இல்லை, இது ஒரு திருட்டுத்தனம். புரிகிறதா? ஆண்டவர் நமக்குள்ள நம்முடைய செயல்களை பார்த்து அவர் சந்தோஷப்பட முடியாமல், நம்முடைய சுபாவங்களை பார்த்து ஒத்துப்போக முடியாமல் கோபமாக இருக்கிறவங்கள நமக்குள்ள கில்ட்டி கான்சைன்ஸ் வருங்க. கில்ட்டி கான்சைன்ஸ் வந்தால் இங்கே தான் சமாதானம் போகும். ஜாய்லெஸ்ஸாக இருக்கிறதா வேறு, பீஸ்லெஸ்ஸாக இருக்கிறது வேறு, சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது வேறு, சமாதானம் இல்லாமல் இருக்கிற. சமாதானம் இல்லை, உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வர ஆரம்பிச்சிடும், ஹோப்லெஸ், ஒரு நம்பிக்கையின்மை வந்துடும். சந்தோஷம் இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கொஞ்சம் சப்நார்மலாக இருக்குது, எதுலேயுமே ஒரு பிடிப்பு இல்லை. கோபமாக இருக்கும் பொழுது குற்ற மனசாட்சி, ஏன் நான் தவறாக பேசிட்டேன், தவறாக நடந்துக்கிட்டேன், தவறாக செஞ்சுக்கிட்டேன், தவறாக முடிவு பண்ணிட்டேன், தவறாக சில காரியங்கள் நடந்துச்சு. அப்போது அது என்ன கில்ட், என்னுடைய குற்ற உணர்ச்சி என்ன செய்கிறது? அதனால தான் 1 யோவான் 3:21 வாசிக்கும் பொழுது, உங்கள் இருதயமே உங்களை குற்றவாளியாக தீர்க்காதிருந்தால், உங்கள் இருதயமே உங்களை குற்றவாளியை தீர்க்காதிருந்தால் நாம் தேவனுக்கு தைரியமாக இருக்கலாம். ஆனால் நம்ம இருதயம் என்ன பண்ணுது? நம்மளை அக்யூஸ் பண்ணுது, நீ தப்பு பண்ணுற. இதுதான் ஆண்டவர் கோபமாக இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொன்னால், ஆண்டவரோடு இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் நடக்கும். சிலர் அவருக்கு கோவப்பட்டா எனக்கு என்ன, நான் சந்தோஷமாகவே இருப்பேன். முதலாக சொன்னீங்கள்ல, பிள்ளைகள் ஜாலியாக இருக்கணும், அப்படியும் உண்டு. நிறைய குடும்பத்தில் அப்பா அம்மா என்ன துக்கப்பட்டா எனக்கு என்ன, கோவப்பட்டா எனக்கு என்ன, சங்கடப்பட்டா எனக்கு என்ன, நான் உண்டு, என்னுடைய வாழ்க்கை இருக்கத்தான் செய்வாங்க. ஆனால் ஆவிக்குரியலாக இருக்கும் பொழுது இவைகளை நாம் என்ன செய்கிறோம்? உணர்கிறோம். மூன்றாவதாக போராடி கொண்டிருக்கேன்னு சொன்னால், சில நேரத்தில் உறவுகள் போராடுவது எப்படி தெரியுமா? ஒன்றாக இருக்க முடியாத சூழல் வரும், ஸ்ட்ரகிளிங். அது எப்படி தெரியும்னா, உங்களுக்கும் போராட்டம் வரும், மனப்போராட்டம், ரெஸ்ட்லெஸ்னஸ். உங்களால் வந்து செட்டில் ஆக முடியாது, எதுலேயுமே ஈடுபட முடியாது, எதையுமே செய்ய முடியாது, எதையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியாது, எதையுமே நம்ப முடியாது.
பிளிக் ஆகிடும், எல்லாமே டிஸப்பியர் ஆன மாதிரி இருக்கும், க்ளவுடி ஆகிடும். ஏன் தெரியுமா? ரெஸ்ட்லெஸ்னஸ். ஆண்டவர் உங்களுக்குள் போராடுகிறாண்டால் நீங்களும் உங்களுக்குள் போராடுவீர்கள், கொந்தளிப்பு வந்துவிடும். இது போன்றவைகளை உணர்ந்து கொண்டு அவன் என்ன செய்கிறான்னா, எனக்கு ஏன் சந்தோஷம் இல்லை, அவன் ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான், தன்னை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறான், அவரோட ஒப்புரவாகிறான், தன் மனதில் இருக்கிற சொல்லுகிறான். ஏன் எனக்கு குற்ற மனசாட்சி, அப்போ துர்மனசாட்சி நீங்கள் அந்த தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ள மாறும்படி ஆண்டவரை என்ன செய்கிறான், பேசுகிறான். போராடுகிற பொழுது இந்த போராட்டத்துக்கு காரணம் ஆண்டவரை நல்லா நினைக்க முடியலை, ஆண்டவர் நம்பிக்கை ஃபீல் பண்ண முடியலை, ஆண்டவர் அன்பாக நினைக்கணும், அவர் கோபக்கார கடவுளாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதை உணர்ந்து கொண்டு என்ன செய்கிறோம், மறுபடியும் ஆண்டவரிடத்தில் பேசுகிறோம். இதெல்லாம் ஆண்டவரை மட்டும் வெளியே போகவே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறபடினால உடனே அவர் என்ன பண்ண மாட்டார், மூட்டை தூக்கிட்டு கிளம்பிட மாட்டார். சரியா? சரி. அடுத்தபடியாக இப்போ என்ன பார்த்தோம், ஒரு விதி பார்த்துருக்குறோம். ஒரு விதியை பார்க்குறதுக்கு முன்னாடியே மணி 10:45 ரைட். அடுத்த விதி இது ரொம்ப அடிப்படையாக இருந்தனால இதை உங்களுக்கு அதிகமாக நேரம் சொன்னேன். ஏன்னா நீங்கள் முடிஞ்ச பிறகு என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது, நீ இந்த முதல் பாயிண்ட்டுக்கு ரொம்ப நேரம் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னு. நான் வேணும்னு தான் என்ன பண்ணேன், செலவு பண்ணியிருக்கேன். ரைட். அடுத்தது என்ன, ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொன்னால், முதலாவதாக அவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அறிவை பெற்றிருந்தான், ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தான், ஒரு விதியை உடையவனாக இருந்தான். என்ன, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதல்ல, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அதை உணர்ந்திருந்தார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு அறிவு வந்தது. என்ன அறிவுன்னு சொன்னால், ஆண்டவர் என்கிட்ட வந்தது எதுக்கு தெரியுமா, என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு இல்லை, என்ன வாழ வைக்கிறதுக்கு அல்ல, என்ன உயர்த்துறதுக்கு அல்ல, என்ன மேன்மைப்படுத்துறதுக்கு அல்ல. அவர் சும்மா வரல. என்கிட்ட வந்ததுடைய காரணம், he has a plan. அவர் என்கிட்ட வந்ததுக்கு ஒரு திட்டம். என வந்து அவர் என்ன பண்ணார், ஆபிரகாமே நான் உன்னோடு இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுக்குள்ள எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கலை. சரியா? ஓகே, நான் போய்ட்டு விட்டா அப்படின்னு போகலைங்க. அவர் என்ன பண்ணுவார், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அங்கே உன்னை ஒரு பெரிய சந்ததி ஆக்குவேன். அதுதான் அவருடைய நோக்கம். இது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் செய்கிற நன்மை அல்ல, ஆபிரகாமை உபயோகித்து தேவன் நிறைவேற்றிக் கொள்கிற திட்டம். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் இரண்டாவது நீங்கள் அறிய வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆண்டவர் என்னிடத்தில் வந்தது எதுக்குன்னா, என்ன சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு, எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு, என்ன போகையில் வரையிலும் பாதுகாத்து கொள்றதுக்கு, எனக்கு உடம்புல வியாதி வந்தாச்சுன்னா அதை ஹீல் பண்ணுற இல்லை. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் வந்ததுடைய காரணம் என்னவென்று சொன்னால், எதற்கு, அவருடைய திட்டம். ஆபிரகாம் இடத்துல ஆபிரகாம் God revealed his plan, அந்த திட்டத்தை வெளிப்படுத்தினார். அதிலிருந்து ஆபிரகாம் எந்த அறிவோடு இருந்திருக்க முடியும், எந்த அனுபவத்தோடு இருக்க முடியும்? என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தினுடைய ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்காக தான் என்ன பண்ணார், என்கிட்ட வந்தார். அதே போல் தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறன்னா சும்மா இல்லை, என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு அல்ல. எதற்கு இருக்கிறார், என்னை அவருடைய திட்டத்திற்கு பயன்படுத்துகிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த கான்ஷியஸ்னஸ் வேணும், ஒரு பிளான். இந்த பிளானை குறித்த எண்ணம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் என்னங்க காட்ஸ் பிளான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தேவன் அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொன்னார். பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு வேதாகமகால மனிதர்கள் அப்படி சொன்ன. நமக்கு என்ன திட்டம், டக்கு டக்குன்னு சொல்லுங்கள். சாட்சியா, அடுத்தது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அப்புறம் நீ எவ்வளோ இருக்குது, பரிசுத்தமாக இருக்கணும், சுவிசேஷம் சொல்லணும். ரைட். இப்படி நிறைய விஷயம் இருக்குது. இப்போ ஆபிரகாமை சந்தித்த போல தேவன் நம்முடைய வாழ்வை என்ன செய்யலை, நேரடியாக சந்திக்கலை. ஆனால் கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு திட்டத்தை எப்போ வைத்திருக்கிறார் இல்லையா? கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு திட்டத்தை என்ன திட்டம், நாம் எல்லோரும், அதுதான் நம்முடைய சிம்பிள் பிளான். அதுக்கப்புறம் நம்ம ஊழியக்காரராக மாறுறோம், பாஸ்டாக மாறுறோம், இவாஞ்சலிஸ்டாக மாறுறோம், பேராயிரம் மாறுறோம், அது வேறு விஷயம். பிரைமர்லி நம்முடைய கால் என்ன, நம்முடைய அழைப்பு என்ன, நம்முடைய திட்டம் என்ன, நம்ம இடத்துல ஆண்டவர் வருவதற்கு காரணம் என்ன, நாம் பாவம் நிறைந்த தேவனை அறியாத இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். இதுதான் நம்ம பிளானுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையான அவேர்னஸ் என்ன தெரியுமா, இந்த உலகத்தில் என் மேலே ஆண்டவர் திட்டம் வச்சுக்க. என்ன திட்டம், நிறைய பேர் என்ன கேட்பான். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா என்னை கூப்பிட்டு கேட்டாங்க,
ஐயா நான் மரணத்துக்கு என்ன பண்ணணும், சாகிறதுக்கு எப்படி ஆயத்தப்படணும் அப்படின்னு. அதாவது மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நான் என்னென்ன ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அம்மா நீங்கள் மரணத்தை சந்திக்கிறதுக்கு ஆயத்தப்படாதீங்க, வாழ்கிறதுக்கு ஆயத்தப்படுங்க. இருக்கிற காலம் வரைக்கும் கர்த்தரோடு வாழணும், அது போதும். நிறைய சர்ச்சஸில் அப்படியே இப்போ போதனை பண்ணி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம சாகிறதுக்கு we have to get ரெடி. ஒன்றுக்கும் ரெடி ஆகாதீங்க, ஏன்னா எப்போ சாவு வரும்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. வாழ்கிறதுக்கு ஆயத்தமாக இருங்க. வாழ்கிறது வரைக்கும் கர்த்தரோடு வாழணும், கர்த்தருக்காக வாழணும், அது போதும். அதுதான் சாகிறதுக்கான ஆயத்தம் இல்லையா? எந்த நிமிடத்துலையும் நம்ம போகிறதுக்கு ஆயத்தம். சரி இருக்கட்டும். இப்போ நம்ம வாழ்க்கையில் டெய்லி நமக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் வேணும், ஒரு ஃபீலிங் வேணும். என்ன தெரியுமா? நான் யார்? நான் தேவனுக்காக ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய அழைப்பில் இருக்கிறேன். என்னை அதற்காக சந்தித்திருக்கிறார். அந்த திட்டம் என்ன? நான் பிள்ளையாக வாழணும். அப்போ பிள்ளையாக வாழ வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற முதல் காரியம் என்னவென்றால், இந்த ஆண்டவருடைய திட்டம் தான் வாழ்க்கையில் முதல் இடத்துல இருக்கணும். நான் வேலை செய்யலாம், தொழில் செய்யலாம், சம்பாதிக்கலாம், காசு சேர்க்கலாம், வீடு கட்டலாம், கல்யாணம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். என்ன பண்ணாலும் என்னுடைய வாழ்க்கையில் முதலிடத்தில் இருப்பது நான் பிள்ளையாக வாழணும். நான் பிள்ளையாக வாழ்ந்து கொண்டு என்ன வேணாலும் செய்யலாம். வீடை வாங்கலாம், வியாபாரம் பண்ணலாம், தொழில் செய்யலாம், வேலை செய்யலாம். ஆனால் ஒவ்வொரு நாள் கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய என்ன தெரியுமா? நான் இன்றைக்கி நல்ல விதமாக வேலை செஞ்சுட்டேன், நல்ல விதமாக தொழில் பண்ணிவிட்டேன், நல்ல விதமாக சம்பாதிச்சிட்டேன், அப்படி இல்லை. நான் இன்றைக்கு நல்ல விதமாக தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்திருக்கிறேன், நான் பிள்ளையாக வாழ்கிறேன். இந்த தேவன் கொடுத்த திட்டம் வாழ்க்கையினுடைய முதலிடத்தில் உங்களுக்கு வந்திருக்கிறார். தென் யூ கேன் சே காட் இஸ் வித் யூ. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், வீட்டை வாங்க வசதி கொடுக்கல, எனக்கு தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கல, வேலை கிடைக்கல, பிள்ளைகள் கல்யாணம் ஆகலை, இந்த மாதிரி சொன்னால் நம்ம வாழக்கூடிய திட்டமே இதுவாக தான் இருக்குது. அவரை எப்படியா பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் நம்ம விரும்புகிறத அடைகிறது இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் சொல்லுகிற பொழுது மேலானவர்களை என்ன செய்யணும்? தேடணும். அப்போ பிள்ளையாக வாழ்கிற முதல் திட்டம். இப்போ ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா 14ஆம் அத்தியாயத்தினுடைய 22ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது இந்த சோதோம் ராஜா கொடுக்குற காசு பணம் பொருட்கள் எல்லாம் வேண்டான்னு சொன்ன காரணம் என்ன? தேவனை தன்னுடைய வாழ்வில் கண்ட பிறகு, தேவன் அவர் இந்த ஆபிரகாமை வைத்திருந்த திட்டத்தை அறிந்த பிறகு காசு பணம் எல்லாமே எங்கே போயிடுச்சு? வேணான்னு போகலைங்க, இரண்டாம் இடத்துக்கு போயிடுச்சு. முதலாவது தேவன். நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தேவனுடைய வழியில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தேவன் தான் என்னை ஆசீர்வதித்தான் சொல்லுவதற்காக நிலையில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் அவன் என்ன செய்தான்? செயல்பட்டதுனால சோதம் ராஜா அவ்வளோ பொருட்களை கொடுக்க முன் வந்த பொழுது ஹீ செட் நோ, என வேண்டாம், என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்போ மனித வாழ்க்கையில் ஆண்டவர் வந்த பிறகு ஆண்டவர் வந்திருக்கிறாருங்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துறதே கவனிச்சுட்டு இருக்கிறதில்ல. நம்ம வாழ்க்கை மேம்படும், அதுக்கு நாம் என்ன செய்யணும்? பிள்ளையாக வாழணும். பிள்ளையாக வாழ்கிறதுனா என்ன? நான் ரொம்ப ஷார்டன் பண்ணி பேசி முடிக்க விரும்புகிறேன். பிள்ளையாக வாழ்கிறதுனா எப்படி வாழ்வீங்க? நான் டெய்லி ஜெபம் பண்ணுறேங்க. நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணி, டெய்லி பைபிள் படித்து, டெய்லி சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்து இதனால் பிள்ளைகள் கிடையாது. பிள்ளையாக வாழ்கிறதுனா தேவனுடைய சாயலை வெளிப்படுத்தி வாழ்கிறது, தேவனுடைய நியாயங்களின்படி வாழ்வது, தேவனை வெளிப்படுத்தி அப்பாவை போல பிள்ளை வாழ்கிறது, அவ்வளோதான். அப்போ உலகத்தில் எப்படி நம்ம பிள்ளையாக வாழ்கிறது? முதலாவது 2 பாயிண்ட். ஒன்று, இந்த உலகத்தில் நான் ஒருபோதும் தேவனுக்கு முரண்பாடாக வாழக்கூடாது. என்னை யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு நீ கிறிஸ்தவனான்னு சொல்கிற மாதிரி என் வாழ்க்கை இருக்கக்கூடாது. இப்போ எல்லோரும் கூப்பிட்டு என்னை பாராட்டுவாங்களா நான் கரெக்டாக இருந்தால்? உங்களை எத்தனை பேர் பாராட்டியிருக்கிறாங்க? நானும் டெய்லி போகிறேன் வர்றேன், ஒருத்தரும் கூப்பிட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஐயா தெய்வ மகனே உங்களை பார்த்த உடனே தெய்வீகமாக இருக்குது அப்படின்னு. அதனால் நாம் இத்தனை வருஷமாக தெய்வ மகனாக இருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம ரோட்டில் போகிறோம் வர்றோம், கடைகளுக்கெல்லாம் போகிற நிறைய சந்திக்கிறோம், ஐயா உங்களை பார்த்தாலே தெரியுது ஐயா நீங்கள் தெய்வ மகனாக இருக்கிறீங்கன்னு ஒரு தடவை சொல்லலை. நம்ம மனுஷனாக தான் பார்க்குறான், மனுஷனாக பார்த்தாலே பெரிய விஷயம். ஆனால் ஒன்று இருக்குங்க, ஏதாவது ஒரு சூழல் வருகிற பொழுது என்னங்க நீங்கள் கிறிஸ்தவன் சொல்கிறீங்க, கிறிஸ்தவ ஊழியக்காரன் சொல்கிறீங்க, இவ்வளோ புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்கிறீங்க, இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, இவ்வளோ டிவியில் பேசுகிறேன்னு சொல்கிறீங்க, இவ்வளவு யூடியூப்பில் பேசுகிறேன்னு சொல்கிறீங்க, ஏன் இப்படி அப்படின்னு கேட்கக்கூடாது. புரிகிறதா? தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கைக்கு குறைவுபட்டு நான் காணப்படக்கூடாது. என்றைக்காக உங்களுக்கு ஒரு தருணம் வரும், நீங்கள் யாருங்கிறத மட்டும் உற்று பார்ப்பாங்க. உற்று பார்க்குறவல்ல என்னங்க நீங்கள்லாம் பைபிள் படிக்கிறவங்க தானா அப்படின்னு கேட்டக்கூடாது. அப்போது என்னை யாரோ உற்று பார்க்க நேரிட்டால் நான் ஒன்று தரத்தில் என்ன செய்ய மாட்டேன்,
குறைய மாட்டான். அதான் பிள்ளையாக வாழ்கிறது. புரிகிறதா? சமுதாயத்தில் எல்லோரும் நம்ம உயர்ந்த ஒரு நிலைமையில் இருக்கிறனால இப்படி கூப்பிட்டுலாம் அப்ரிசியேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் யாரும் என்ன பண்ணிட முடியாது, தவறாக பேச முடியாது. அது அவங்க தப்பான மனசுனால் பேச, அது வேறு விஷயம். நார்மலாக யாரும் என்ன பண்ண முடியாது. ஆமாம், அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் ஊழியக்காரர்களுக்கு தகுதி சொல்கிறவள்ள 1 தீமோத்தேயு 3:1-2 வசன வாசகத்தில் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும். ஒருத்தன் கை நீட்டி பேசக்கூடாதுங்க. அவன் தவறான மனதினால வேணும்னு பேசலாம், அது வேறு. இயேசுநாதரை பற்றி பேசலையா, அது வேறு விஷயம். ஆனால் நம்மிடத்தில் ஒரு குற்றத்தை அவன் பார்ப்பதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது. ஆமாம், கிறிஸ்தவனாகி உன்னுடைய சிந்தை இப்படி இருக்கலாமா, கிறிஸ்தவனாகி உன்னுடைய வார்த்தை இப்படி இருக்கலாமா, கிறிஸ்தவனாகி உன்னுடைய பழக்க வழக்கம் இப்படி இருக்கலாமா, கிறிஸ்தவனாகி உன்னுடைய செயல்பாடு இப்படி இருக்கலாமா என்று அவன் சொல்லும்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்து விடக்கூடாது. அவன் இதுவரைக்கும் நம்மளை பாராட்டவில்லை, ஆனால் ஒருபோதும் அவன் என்ன செஞ்சிடக்கூடாது. என்னுடைய ஆவிக்கு ஒரு நிலைமையை அவன் அவமதிக்கும்படியான ஒரு சூழல் நான் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. இரண்டாவது மகிமை நிலை. மகிமை நிலை சில வேளை கூப்பிட்டே பாராட்டுவாங்க, நான் சமீபத்தில் ஆனந்தாயனுக்கு போயிருந்தேன். ஒரு மேரேஜ் ரிசப்ஷனில் ஒரு அம்மா என்கிட்ட, நானும் அதை பஃபே சிஸ்டத்தில் சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. நான் என் பிளேட்டை எடுத்து ஒரு ஐட்டத்தை எடுத்து அடுத்த ஐட்டத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரர் எப்போவுமே உங்களை பற்றி இப்படி சொல்லிகிட்டு இருப்பார், இப்படி சொல்லிகிட்டு இருப்பார் அப்படின்னு. நான் எப்படி சொல்லணும் உங்களே சொல்லலை, அது பெருமை பாராட்டுற மாதிரி இருக்கும். அதை சொல்லி காட்டுறதுக்கு எதை சொன்ன மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் இதை சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்காரர் வந்துட்டார். அவர் சாப்பிட்றத விட அதிகமாக கவனம் செலுத்தினது என்னுடைய ஊழியத்தை பற்றி தான் பேசினார். அவரை ஒருபோதும் நான் என்ன செய்ததில்லை, பார்த்ததும் இல்லை, ஒரு நாள் கண்டதும் இல்லை. எதற்கு சொல்லுங்கன்னா, சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு உகந்ததாக இருக்கும் என்று சொன்னால் எல்லாருடைய கண்களும் பார்க்காவிட்டாலும் ஒரு சில கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. அடுத்து இருக்கிறவர்களுக்கு உங்களுடைய நிலைமை தெரியாமல் இருந்தாலும் தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யும், தெரியும். அப்போது நாம் தேவனுடைய பிள்ளை என்றால் அந்த மகிமை என்ன செய்ய வெளிப்பட. 2 கொரிந்தியர் 2:14 வசனத்தை வாசியுங்கள் சீக்கிரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை பாருங்கள். அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுகிறார். சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கை கரெக்டாக இருந்தால் அதுக்கு ஒரு வாசனை இருக்குங்க. நீங்கள் எங்கே போனாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, உங்களுடைய நடவடிக்கையில் அவர்கள் பார்த்து, உங்களுடைய மனநிலையை அவர்கள் பார்த்து, உங்களுடைய மனோபாவங்களை அவர் பார்த்து, they will find some difference. அந்த அறிவின் வாசனை செய்யும். ஆண்டவரை அறிந்த மனிதனுடைய வாழ்க்கை முறை நிச்சயமாக மற்றவர்களுக்கு ஒரு வாசனையை கொடுக்கும். எல்லாராலும் அந்த வாசனை முகர முடியாது என்பது உண்மைதான். ஆனால் அதுக்கு ஒரு வாசனை உண்டு, நிச்சயமாக உண்டு. எனவே இந்த விதமாக நம்ம பிள்ளைகளாக வாழ வேண்டும். நம்முடைய குறிக்கோள் என்ன வாழ்க்கையில்? நம்ம பெரிய ஊழியம் செய்து வாழணுங்கிறது வேறு விஷயம். ஆண்டவருக்காக ரொம்ப சாதிக்கணும், அது வேறு விஷயம். முதலாவது பிள்ளையாக இரு. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பிள்ளையாக இருக்கிற அனுபவத்தை பைபாஸ் பண்ணிவிட்டு எங்கே போயிட்டாங்க, பெரிய ஊழியக்காரராகணும், ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், பெரிய மிஷனரி ஸ்தாபனத்தை உருவாக்கணும், பெரிய சபையை கட்டணும், தியாலஜிக்கல் காலேஜை உருவாக்கணும். ஆனால் எல்லாம் பண்ணுறாங்க, they have so much of achievements. ஆனால் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் தட் இஸ் வெரி லோ. ஏன்? பிள்ளைகள் ஆகிற அனுபவத்துக்கு முன்னாடி யாராகி விட்டார்கள்? ஊழியர்களாகி விட்டார்கள். புரிகிறதா உங்களுக்கு? எவ்வளோ புரிஞ்சுது? முதலாவது நீ பிள்ளை என்று நிரூபிக்க வேண்டும். எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக மாறினாலும் சரி, முதலாவது நீ தேவனுடைய பிள்ளை என்கிற தேவ திட்டம் நிறைவேறணும். உன்னை பார்க்குறவர்கள் தேவனுடைய பிள்ளைக்குரியவர்கள் உன்னத்தில் இருக்குது அப்படின்னு கண்டறிய வேணும். நீ ஒரு நாள் சோதிக்கப்படுவாய், ஒரு நாள் பரீட்சிக்கப்படுவாய். அப்பொழுது நீ தேவனுடைய பிள்ளை என்பது என்ன செய்யப்பட வேண்டும்? அறியப்பட வேண்டும். ஆனால் நிறைய பேர் எப்படி அறியப்படுறாங்க? பேராயராக அறியப்படுகிறார்கள். பிரபலமான ஊழியக்காரர் அறியப்படும். அவர் எவ்வளோ பெரியவர் தெரியுமா? அவ்வளோ பெரிய ஸ்தாபனத்தை உருவாக்கணும், அவ்வளோ பெரிய சபையை கட்டணும். எல்லாம் கட்டினா என்ன பிரயோஜனம்? 50,000 பேருக்கு தலைவருங்க, 1,00,000 பேருக்கு தலைவருங்க. ஆனால் நீ பிள்ளையாக வாழலையே, பிள்ளைக்குரிய சுபாவம் உங்ககிட்ட இல்லையே, பிள்ளைக்குரிய நடவடிக்கை உங்ககிட்ட இல்லையே, தெய்வீகத்தை நீ வெளிப்படுத்தலையே, நீ எத்தனை லட்சங்களுக்கு தலைவராக என்ன பிரயோஜனம்? கண்காணியானோ மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும்? முன்மாதிரியாக இருக்கணும். ஆக பிள்ளைகளாக வாழுகிற பொழுது இந்த நிலைமை அடைகிறது. ஆக 2 முக்கியமான விதிகளை பார்த்து, உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் விரும்பினால் நான் பிள்ளையாக வாழுகிறேன் என்பதை உறுதி செய்யணும். அல்லேலூயா. பிள்ளையாக வாழ்வதை என்னுடைய வாழ்வினுடைய குறிக்கோள். நான் என்ன சாதித்தேன், என்ன அடைஞ்சேங்கிறத விட
ஒரு பிள்ளையாக வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கையை முடித்தேன். இந்த உலகத்தில் ஆண்டவர் என்னை பிள்ளையாக வாழ்வதற்கு என்னை சந்தித்தார். எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை காலத்தோடைய பிள்ளையாக வாழ்ந்து நல்ல போராட்டத்தை போராடி முடித்தேன். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு கிடைத்த மூன்றாவது அறிவு என்னவென்றால், ஒன்று, தேவன் தன்னோடு இருக்கிறார். 2, தேவன் ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான் என்னோடு இருக்கிறார். 3வது, என்னோடு இருக்கிறவுடைய காரணம் அவருடைய திட்டத்தை நான் என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். ஐ மஸ்ட் ஃபுல்ஃபில் இட், ஐ மஸ்ட் ஒர்க் ஃபார் தட். அந்த திட்டத்தை நான் செயல்படணும். அப்போது வி ஹேவ் டு பி ஆக்டிவ். காலை ஒரு ஜபத்தை பண்ணிவிட்டு ஒரு பைபிளை படிச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு நான் செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிட்டேன் இல்லை. வாட் இஸ் இட்? இது கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற திட்டத்தை நிறைவேற்றணும். தேவனுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கென்று சில கமிட்மெண்ட்டை கொடுக்குறார். நீ இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன பண்ணுறாரு? நீ என்னுடைய பிள்ளை. நான் எல்லார்டையும் சொல்ல முடியாது. உன்னை பிள்ளையாக தெரிந்து கொண்டு உனக்கு பிள்ளைக்குரிய ஆவியையும் கொடுத்து, அப்பா பிதாவை கூப்பிட புத்திர சுகர் ஆவியும் கொடுத்து உன்னை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்யணும்? செயல்படும். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டியது? நாம் செயல்படணும். இன்றைக்கி ஒரு கூட்டம் பேர் என்ன பேசுகிறாங்கன்னா, we don't have to do anything, யாரும் செய்ய வேண்டிய தேவையெல்லாம் அவர் என்ன பண்ணார்? எல்லாம் சிலுவையில் செஞ்சு முடியும் இல்லையா? அப்படி கிடையாது. சிலுவையில் என்ன செஞ்சு முடித்தார்னா, ஆண்டவர் விரும்புகிற மாதிரி நம்ம வாழ்வதற்கு தேவையான ஆற்றலையும் கிருபையும் கொடுப்பதற்கு தேவையான எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். இப்போ நான் சொல்ல முடியும், என்னால் செய்ய முடியாது, செய்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்து விட. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நாம் செயல்பட அனுதின வாழ்க்கையில் பைபிள் படித்து முடித்த பிறகு, ஜெபம் பண்ணி முடித்த பிறகு, ஆராதனை பண்ணி முடித்த பிறகு, துதித்து முடித்த பிறகு, சர்ச்சுக்கு போய்ட்டு முடித்த பிறகு, அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் ஒர்க் பண்ணணும். பிலிப்பியர் 2ஆம் அத்தியாயத்தினுடைய 12ஆம் வசனம் என்ன சொல்லுது? உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. ஸ்ட்ரைவ் ஹார்ட் so that your salvation will be fulfilled. அப்போ என்ன அர்த்தம்? சால்வேஷன் என்ன அர்த்தம்? அவருடைய பிள்ளையாக வாழ்வதற்கு தான் சால்வேஷன் இல்லையா? பாவியாக வாழாமல் பிள்ளையாக வாழ்வதற்கு. அப்போ பிள்ளையாக வாழ்வதற்கு நீங்கள் செயல்படணும். எப்படி செயல்படுறதுங்க? முதலாவது சிந்தனைக்குள் செயல்படுங்கள். உங்கள் சிந்தனைகள் தேவனுக்கு உகந்தவைகள் அல்லாதவைகளாக வருகிற பொழுது அங்கே எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கேற்ற சிந்தனைகளை உள்ளே கொண்டு வாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் செயல்படணும். அப்போ இதெல்லாம் நியாயபரமானம் கிடையாது. நம்ம இது சுயக்கிரியை இல்லை, சுயக்கிரியை இல்லை. இது தேவன் நமக்கு கொடுத்த ஆவியினாலும் தேவன் நமக்கு கொடுத்த கிருபையினாலும் we have been strengthened. அப்போ நம்மை ஆண்டவர் பலப்படுத்திக்கணும். ஃபார் வாட் பர்பஸ்? so that we can work for him. அவருக்காக வேலை செய்ய முடியும். அப்போ சிந்தனையில் வேலை செய்யுங்க. அந்த சிந்தனைகளை விட்டு கொடுத்தே இருக்கக்கூடாது. நெகட்டிவாக வர நிறைய விஷயங்கள், கோபதாபமாக வரும், எரிச்சலாக வரும், தப்பாக வரும். அவைகள் வருகிற பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? யூ ஹேவ் டு பிகம் ஆக்டிவ். அதை எதிர்க்கணும், செயல்பட வரணும். ஏன்னா செயல்படுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுத்துக்காண்டு யூ ஹேவ் டு பிலீவ். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், அவருடைய ஆவி உங்களோடு இருக்கிறது, அவருடைய கிருபை உங்களோடு இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் என்ன செய்யலாம்? சிந்தனைக்குள்ளே உங்களை எதிர்க்கலாம். நீங்கள் சிந்தனைகளெல்லாம் கட்டுப்படுத்த தவறினால் ஒருபோதும் உங்களுடைய செயல்களை கட்டுப்படுத்த முடியாது. இன்னொருவரை நீங்கள் மனதிற்குள் எப்படி சிந்திக்கிறீர்களோ அந்த சிந்தனைக்கு அப்பாலே அவர்களோடு நீங்கள் வித்தியாசமாக என்ன செய்ய வாழ முடியாது. உங்கள் சிந்தனை தான் வாழ்க்கை. புரிகிறதா? அப்போ நீங்கள் சிந்திக்கிறவங்கள என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு தடவை எப்போ பார்த்தாலும் மனசுக்குள்ளே வெறுத்துக்கிட்டே அவர்கிட்ட அன்பாக வாழ முடியுமா? வாழ முடியுமா? நீங்கள் வாழ்கிறீங்களோ? இல்லை. மனசுக்குள்ளே மற்றவளை குறித்த உங்களுடைய எண்ணங்கள் எதுவோ அதன் அடிப்பில் தான் அவர்களோடு நீங்கள் என்ன செய்ய முடியும்? வெளியரங்க வாழ்க்கையில் வாழ முடியும். அப்போ ஆக்டிவாக இருங்க, சிந்தனைகளை எதிர்த்து இல்லைங்க. அதுபோல் சுபாவம், சில சுபாவங்கள் வழக்கமான சுபாவங்கள் நம்ம இடத்துல வரும். வரவளை என்ன செய்யணும்? ஐயோ இது நம்ம சுபாவம், இது தேவனுடைய பிள்ளைக்குரிய சுபாவம் இல்லை. இது எந்த சுபாவம்? பழைய மனுஷிக சுபாவம். அப்போ அந்த மனுஷ சுபாவம் அறிகிற வேலையை ஐடென்டிஃபை பண்ணுற வேலையை அதை பிளாக் பண்ணக்கு நீங்கள் போகணும். திறப்பின் வாசல் நிற்கிற மாதிரி என்ன செய்யணும்? அதை பிளாக் பண்ண போகணும். அதை செயல்படுறதுக்கு ஆண்டவர் உங்களை என்ன பண்ணியிருக்காரு? உங்களுக்கு ரிசோர்ஸஸ் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் பாடல அப்படியே ஐடலாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வழக்கமான சுபாவம் தான் வரும், வழக்கமான சிந்தனை தான் வரும், வழக்கமான செயல்முறை தான் வரும். எனவே சுபாவத்தில் செயல்படுங்கள். சுபாவங்கள்லாம் தானாகவே வந்துடும் பிரதர். ஆவியின் கனி அப்படியே வந்துடும். நான் எப்படி இருந்தேன்? இல்லை. யூ நீட் சம் அவேர்னஸ். நீ அன்பாக இருக்கணும்னு சிந்தி, நீ தாழ்மையாக இருக்கணும்னு சிந்தி, நீ உண்மையாக இருக்கணும் சிந்தி, நீ பொறுக்க வேண்டும், நீ விட்டு கொடுக்க வேண்டும், நீ சகிக்கணும் சிந்தி. சிந்தனை சார்ந்து செயல்படு. இட் வில் பி பாசிபிள். புரிகிறதா?
ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த திட்டத்தின்படி அவன் செயல்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. வாழ்க்கையோட எல்லா அப் அண்ட் டவுன்ஸும் என்ன செய்ய வேண்டியிருக்குது? நான் இப்படித்தான் இருக்க வேண்டும், நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி செயல்பட்டான். ஸோ நாமும் செயல்படணும். செயல்படாமல் தானாக நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்கிறேன். 2ஆம் வருகை வர்றதுக்குள்ளாடி ஓரளவுக்கு என்ன செஞ்சிருவேன்? வளர்ந்துருவேன். இல்லை, செயல்படுங்கள். செயல்படத்தான் ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு உணரப்படும். ஆண்டவர்களை பலப்படுத்தி என்பதை அறிய முடியும். ஒரு வாகனத்தை ஓட்டுறதுக்கு நீங்கள் வெளியே நின்றுட்டு ஐயோ என்ன ஓட்ட வெளியே உட்காந்து ஓட்ட வேண்டியதான், அது ஓடும். அப்போ கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக நம்ம கரெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். சரி, அப்போது நடத்தையாக இருந்தாலும் சரி, நோக்கமாக இருந்தால், சுபாவமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? நம்ம என்ன செய்ய வேண்டும்? செயல்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒர்க் பண்ண வேண்டும். ஒர்க் பண்ணால் உடனே அது பழைய காலத்தை மாதிரி சுயக்கிரியை அல்ல. கொலோசியர் 1:10 என்ன சொல்லுது? நற்கொரியைகளாகிய நல்ல கிரியன, நல்ல டீட்ஸ், குட் ஒர்க்ஸ், குட் டீட்ஸ். குட் ஒர்க்கு நீங்கள் எப்படி செய்யாமல் வரும்? தானாக வந்துடுமா? தானாக, அதாவது விசுவாசத்தில் நீங்கள் கொண்டு வரணும், உங்களுக்கு முடியும். அதனால தான் தீத்து 2:14, 3:14 எல்லாம் வாசிக்கும் பொழுது நற்கிரியைகளை செய்ய என்ன செய்யட்டும்? பழகட்டும், அதில் தேரட்டும் அப்படிங்கிற. அப்போ நீங்கள் செய்யணும். ஒவ்வொரு நாளும் உங்கள் சுபாவம் எப்படி வருது, உங்கள் சிந்தனை எப்படி வருது, உங்களுடைய எண்ணம் எப்படி வருது, உங்களுடைய செயல் எப்படி வருது, அப்படியே போகக்கூடாது. இல்லை, நான் இப்படி தான் செய்யணும், நான் இப்படி தான் பேசணும். இதுகளில் ஏற்படுகிற குறைபாடுகள், இதில் ஏற்படுகிற ஃபெயிலியர்ஸ், இவைகளை ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? மனம் விட்டு பேசணும். இந்த 3 விதிகளையும் நீங்கள் உரிய விதமாக அறிந்து கொள்கிற பொழுது 4வது விதி உங்களுக்கு விளக்கமாக பேச வேண்டியதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவராகவே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தருடைய திட்டத்தை நான் அறிந்திருக்கிறேன். அந்த திட்டத்திற்காக நான் என்ன செய்கிறேன்? அவர் கொடுத்த ஆற்றல், அவர் கொடுத்த கிருபை கொண்டு செயல்படுகிறேன். இப்பொழுது ஆண்டவர் எனக்கு போதுமானவராக இருப்பார். என் வாழ்வினுடைய எல்லா சூழலையும் அவர் என்னோடு இருப்பார். என்னை தாங்குவார், என்னை நடத்துவார். நான் விழுந்தால் தூக்கி விடுவார். நான் நடக்க முடியாத சூழலை நடக்க வைப்பார். இறுதியில் எப்படியாகிலும் 4ஆம் மத்தேயு 2 தீமோத்தேயுவில் அப்போஸ்தலன் பவுல் 18ஆம் வசனத்தில் சொல்லுகிறது போல, நான் எல்லா தீமைகளையும் கடந்து என்ன செய்வேன்? அவருடைய பரமராஜ்யத்துக்குள்ளே சேர்வேன். அவர் நடத்தி செல்லுவார். அல்லேலூயா. இந்த 4வது விசுவாசம் எப்பொழுதும் 3 விசுவாசம் இந்த விதிகள் நிறைவேறுகளும் தானாக வந்துடும். என்ன சூழல் வந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு போதுமான நம்பிக்கை வந்துடும். ஆண்டவர் பார்த்துக்குவார், நடத்துவார். முழுசுமாக அடைக்கப்பட்ட ஒரு சூழல் வந்தாலும் பக்கத்தில் போகிறவங்கள ஏதாவது ஒரு ஓப்பனிங் இருக்கும், கடந்து செல்வோம். அல்லேலூயா. ஆக இந்த தேவனை சார்ந்து வாழுங்கள், உறுதிப்படுத்தி வாழுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.